கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் 30% சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கம் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் குற்றச்சாட்டு. சென்னை SRK மஹாலில் உள்ளகரம், புழுதிவாக்கம், வானுவம்பேட்டை வர்த்தக சங்கத்தின் 39வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காலை மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்னர் மாலை சங்கத்தின் 39வது ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் முதலில் சுதேசி நாயகன், வணிகர் காவலர் தெய்வத்திரு வெள்ளையன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் மாநில மாவட்ட நிர்வாகிகளை வரவேற்று 39வது ஆண்டு விழாவை பற்றி மாநில தலைவர் பேசினார். பின்னர் வந்திருந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் பேசுகையில், கார்ப்பரேட் கம்பெனிகளில் லேஸ், குர்குரே போன்ற இதர பொருட்கள் மங்காத பிளாஸ்டிக்கில் அடைத்து அவர்களால் விற்கப்படுகிறது என்றும், அதை இந்திய மத்திய மாநில அரசுகளும் கண்டு கொள்வதில்லை என்றும், சிறு வியாபாரிகள் எளிதில் மக்கும் மற்றும் மறுசுழற்சி செய்யும் கேரி பேக் வைத்திருந்தால் அதற்கு அபராதமும், மேலும் குட்கா, ஹான்ஸ் போன்ற பொருட்கள் சிறு வியாபாரிகள் விற்றால் அவர்களுக்கு அபராதமும், சிறை தண்டனையும் வழங்கப்படுகிறது. ஆனால் அரசே 24 மணி நேரமும் சாராயம் விற்பனை செய்வதாகவும், மேலும் கஞ்சா விற்கப்படுகிறது என்றும், கஞ்சா உபயோகிக்கும் ரவுடிகளால் வியாபாரிகளுக்கு பெரும் தொல்லையாக உள்ளது என்றும், இதை இந்த அரசு கண்டு கொள்வதில்லை என்றும், மதுவிலக்கு வேண்டும் என்றும், அதுவும் பூரண மதுவிலக்கு வேண்டும். மேலும் அண்டை மாநிலங்களில் குட்கா, ஹான்ஸ் போன்ற பொருட்கள் விற்கப்படுகிறது. இங்கு மட்டும் தடை ஏன்? வணிகர்களுக்கு சிறை ஏன்? இதற்கு ஒரு முடிவு வேண்டும். உற்பத்தியாளர்கள் இருவிலை கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் என்றும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு விலையும், சிறு வியாபாரிகளான எங்களுக்கு ஒரு விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இதன் காரணமாக மக்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளில் செல்கிறார்கள் என்றும், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும், காலாவதியான உணவுப் பொருட்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் விற்கிறது என்றும், அதை இந்த மத்திய மாநில அரசுகளும் உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையும் கண்டுகொள்வதில்லை. சிறு வியாபாரிகளான எங்களை மட்டும் துன்புறுத்துவதாகவும் அவர் கூறினார். ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிப்போம், சுய உரிமையை காப்போம். இதை இந்திய மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு சென்று அவர்களை சந்தித்து மாற்ற வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். இதை செய்வோம், செய்து தீர்ப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். எங்கள் நோக்கம் சிறு வணிகர்களை காப்பதே எனவும் அவர் கூறினார்.